ஹாய் கைஸ், வெல்கம் டு மால்தீவ்ஸில் போக மார்க்கெட் டே 112. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தேர்ஸ்டே. ஆக்சுவலாக நாளைக்கு எங்கள் கவர்மெண்ட் ஹாலிடேங்க. கவர்மெண்ட் ஹாலிடேவும் ஃப்ரைடேவும் ஒரே நாளில் வருதுங்க. நாளைக்கு எங்களுக்கும் லீவு தான். ஆனால் அது ஃப்ரைடேயில் வந்துச்சு. ஒரு நாள் முன்னாடி இன்னைக்கோ இல்லை அது வந்து சாட்டர்டேவோ வந்திருந்தா 2 நாள் லீவ் கிடச்சிருக்கும். நம்மளுக்கு அந்த வாய்ப்பு கொடுத்து வைக்கல. வாங்க பார்க்கலாம் இன்னைக்கு டே நம்மளுக்கு எப்படி போகுதுன்னு. கிரேவி நைட்டே செஞ்சுட்டேன். அதனால் ரைஸு முட்டையை அதிலே போட்டு பாயில் பண்ணிட்டு 4 பிரெட் இருந்துச்சா, சரி அதுவும் அவகேடோவும் பண்ணலாம் தான் எடுத்து அப்படியே லஞ்செலாம் பேக் பண்ணிட்டேன். அந்த மார்னிங் டிஃபனில் தான் ஒரு சரியான சம்பவம் ஆயிடுச்சு. ஆக்சுவலாக இது காயா இருக்கு, பழுக்கவே இல்லை. நான் தெரியாமல் ஃபர்ஸ்ட் டைம் வாங்கினா அறுத்துட்டேன், கசக்குது. இந்த தோலுக்கு தான் கத்துது, மற்றபடி உள்ள நல்லா தான் இருக்கு. என் பேர் வசன். நான் கூட நான் மால்தீவ்ஸில் இருக்கேன். மண்ணில் ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். நான் டே டு டே மால்தீவ்ஸ் விளாக்ஸ் போட்டுட்ருக்கேன். மறக்காம ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. காலையிலே குப்பை எடுத்து கீழே போட்டு சுத்தரிக்கும் வெயிலில் நடந்து போக ஸ்டார்ட் பண்ணிட்டோம். சரி வெயில் அப்படியே எரியுது. நாளைக்கு என்ன லீவுனா, நாளைக்கு இங்கே வந்து நேஷ்னல் டே. ஸோ அதனால் கவர்மெண்ட் ஹாலிடே. அப்படியே நம்மளும் நம்ம ஆஃபீஸ் கிட்டே வந்துட்டு அது காலையில் சாப்பிட்றது சரியான சம்பவம் ஆகி போச்சு. இந்த சமோசா இந்த ரோலு இதெல்லாம் சாப்பிட்டோம் பாருங்கள். அந்த அவகேடோ ஒத்துக்கவே இல்லை. நான் போய் வாமிட் பண்ணதுக்கப்புறம் தான் எனக்கு சரியே ஆச்சு. நான் கிளம்பி ரூமுக்கே போயிடலான்னு நினச்சிட்டேன். சரி அப்புறம் வாமிட் பண்ணதுக்கப்புறம் ஓகே ஆயிடுச்சு. ஆனால் ரூம் இங்கே பழைய ரூம் வந்து சாப்பிட்டு என்னடா ஒரு சாப்பாடு எடுத்துகிட்டு வந்து இங்கே வேறு சாப்பாடு இருக்குன்னா, இது வந்து மசூதியில் கொடுத்தாங்களாம். ஃப்ரெண்டு வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க. அதை சாப்பிட்டு இப்படியே கிளம்பி நம்மளும் ஆஃபீஸ்க்கு போயிட்டு ஈவினிங் 5 மணியில் கிளம்ப ஆரம்பித்து 6 மணிக்கு தான் கிளம்பணுமே ரூம் விட்டு. இந்த கொடி எப்படி பறகுது பாருங்கள். ஸ்லோ மோஷன்லாம் இல்லைங்க, அப்படியே நார்மலாக எடுத்தது தான். காற்றுல எவ்வளோ சூப்பராக பறந்துச்சு பார்த்தீங்களா. இப்போ இருக்க ரூம்லேருந்து 200 மீட்டர் தான் பீச்சு, ராஸ்பண்ண பீச்சு. ஆனால் வந்து ஒரு நாள் கூட இது வரைக்கும் அந்த பீச்சுக்கு போகல. பாய்.